அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைய வீடியோவை நாங்கள் பார்க்க இருப்பது அதாவது உங்களுக்கு தெரியும், நான் சொல்லியிருந்தேன் சுரங்க கைத்தொழில். அதில் நாங்கள் பார்க்க இருப்பது சுரங்க கைத்தொழில். நாங்கள் இன்றைய பார்க்க இருக்கிறோம். சுரங்க கைத்தொழில் நாங்கள் சொல்லும்போது அதனை இரண்டு வகையாக நாங்கள் பிரிக்க முடியும். அதில் இப்போ சுரங்க கைத்தொழில் நாங்கள் சொல்லும்போது அதனை இரண்டு வகையாக பிரிக்க முடியும். அதில் ஒன்று தான் உங்களுக்கு தெரியும். இப்போ சுரங்க கைத்தொழில்னு சொல்லக்குள்ள முதலாவது வகை தான் நாங்கள் பார்த்தோம் என்றால் மேற்பரப்பு அகல் நாங்கள் சுரங்க கைத்தொழில் நாங்கள் பிரிக்க முடியும். சுரங்க கைத்தொழில் சொல்லக்குள்ள உங்களுக்கு தெரியும், கைத்தொழில் நாங்கள் இரண்டாக பிரிக்கலாம். ஒன்று உற்பத்தி கைத்தொழில், இரண்டாவது சுரங்க கைத்தொழில். உற்பத்தி கைத்தொழில் சொல்லக்குள்ள அது மூலப்பொருளை அடிப்படையாக கொண்டு மேற்கொள்வது. சுரங்க கைத்தொழில்னா அகழ்ந்தெடுப்பது. அப்போ உதாரணமாக நிலக்கரி, பெட்ரோலியம், இரும்பு இது போன்ற கைத்தொழிலை நாங்கள் எவ்வாறு அழைக்கலாம் என்றால் அகழ்வு கைத்தொழிலை நாங்கள் அழைக்க முடியும். அந்த அகழ்வு கைத்தொழிலை நாங்கள் இரண்டாக பிரிக்கலாம். மேற்பரப்பு அகழ்வு முதலாவது நாங்கள் பார்த்தோம் என்றால் மேற்பரப்பு. அதே போல் ரெண்டாவது பார்த்தோம் என்றால் இப்போ முதலாவது நாங்கள் பார்த்தோம் என்றால் மேற்பரப்பாக காணப்படும். அதே போல் அது மேற்பரப்பு என்றால் புவியின் மேற்பரப்பில் அல்லது அதன் கண்மையில் அல்லது பள்ளத்தாக்குகளில் படிந்துள்ள கனியங்களை பெற்றுக்கொள்ளலாகும். புவியின் மேற்பரப்பில் அல்லது இதில் நீங்கள் பார்த்தா தெரியும், புவியின் மேற்பரப்பில் அல்லது பள்ளத்தாக்குகளில் படிந்துள்ள கனியங்களை பெற்றுக்கொள்ளுதல். எவ்வாறென்றால் இதோ புவியின் மேற்பரப்பில் காணப்படக்கூடிய, நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள், புவியின் மேற்பரப்பில் காணப்படக்கூடிய கனி அகழ்ந்தெடுக்கிறத நம்ம எவ்வாறு அழைப்போம் என்றால் மேற்பரப்பு அகழ்வன நாங்கள் அழைக்க முடியும். இதோ பாருங்கள், மேலால் காணப்படுகின்ற நாங்கள் இதிலே காண முடியும். இதோ இந்த பாருங்கள், அதனை கொண்டு போவார்கள். அடுத்ததாக நாங்கள் பார்த்தோம் என்றால் அப்போ இதுக்கு உதாரணமாக நாங்கள் பரல், களி, மணல், கருங்கல், நிலக்கரி, மேற்பரப்பில் காணப்படக்கூடிய நிலக்கரியினை நாங்கள் உதாரணமாக குறிப்பிட முடியும். அடுத்தது நாங்கள் பார்த்தோம் என்றால் ரெண்டாவது நாங்கள் பார்த்தோம் என்றால் நிலக்கீழ். ஓகே, இதை ரெண்டாவது நாங்கள் பார்ப்போம் நிலக்கீழ் அகழ்வு. நிலக்கீழ் அகழ்வன நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். புவியின் உட்புற அகழ்வின் ஊடாக, அதாவது ஆழத்துக்கு தோண்டி கனியங்களை எடுப்பது. புவியின் உட்புற அகழ்வின் ஊடாக கனியங்களை பெற்றுக்கொள்வதில் நாங்கள் எவ்வாறு அழைப்போம் என்றால் நிலக்கீழ் அகழ்வனால் அழைக்க முடியும். அதுக்கு நம்ம இரும்புத்தாது, நிலக்கரி, தங்கம், கனியெல்லாம் நாங்கள் உதாரணமாக குறிப்பிட முடியும். அது எவ்வாறு என்றால் இல்லை, இதனை நாங்கள் அழைப்போம் எவ்வாறு, நிலக்கீழ் அகழ்வன நாங்கள் அழைக்க முடியும். அதன் பூமியின் ஆழ்பகுதியை நோக்கி, இதோ பூமியின் ஆழ்பகுதியை நோக்கி இதோ ஒரு கிரவுண்ட் மாதிரி, இதோ இது அதன் மேற்பகுதி. ஆரம்பத்தில் இது மேற்பரப்பு அகழ்வாக காணப்படக்கூடியது. அதன் பிறகு என்ன செய்தென்றால் இது அதாவது முதலாவது மேற்பரப்பில் அகழ்ந்தெடுக்கப்பட்டு மீண்டும் நிலக்கீழ் அகழ்வாக என்ன செய்யலாம், மெதுவாக தோண்டி அதன் ஆழத்துக்கு சென்று கனியங்களை எடுப்பார்கள். இதன் ஆழத்துக்கு சென்று என்ன செய்வார்கள் என்றால் கனியங்களை எடுக்கின்ற முறையாக இது காணப்படும். இதோ அதாவது ஆழத்துக்கு சென்று புவியின் அடிப்பகுதிக்கு சென்று கனியங்களை தோண்டி எடுக்கின்ற ஒரு செயல்முறையாக நாங்கள் எதனை அழைக்க முடியும் என்றால் நாங்கள் நிலக்கீழ் அகழ்வை நாங்கள் அழைக்க முடியும். புவியின் உட்பகுதியில் இது காணப்படுகின்றது. இதோ இவ்வாறான ஏரியாவில் நீங்கள் பார்த்தீர்கள் எங்கெங்கெல்லாம் இந்த நிலக்கீழ் அகழ்வு காணப்படுது என்று அவர்கள் காட்டுகின்றார்கள். இந்த நிலக்கீழ் அகழ்வு என்று சொல்லும்போது பூமியின் அடிப்பகுதிக்கு சென்று இதோ இவ்வாறு பூமியின் அடிப்பகுதின்னு சொல்லக்குள்ள ஒரு அளவான ஆழத்துக்கு சென்று அதன் கீழே காணப்படக்கூடிய கனியங்களை தோண்டி எடுக்கின்ற செயல்முறையை நாங்கள் எவ்வாறு அழைப்போம் என்றால் இதை பார்த்தால் தெரியும். இதனை எவ்வாறு அழைப்போம்னா அதாவது இதற்கு எவ்வாறு நாங்கள் அழைக்க முடியும், நிலக்கீழ் அகழ்வன நாங்கள் இதற்கு அழைக்க முடியும். நிலக்கீழ் அகழ்வு இதோ அதன் ஆழப்பகுதி சென்று கனியங்களை தோண்டி. அதில் முதலாவது நாங்கள் பார்க்கின்ற ஒரு கனியமாக நாங்கள் எது காணப்படுது என்றால் பெட்ரோலியம். நான் இன்றைய வீடியோவில் பெட்ரோலியத்தை நாங்கள் விளங்கப்படுத்துகிறேன். அடுத்தடுத்த வீடியோவில் ஏனைய கனியங்களை நாங்கள் பார்ப்போம். முதலாவது பார்ப்போம் பெட்ரோலியம். இந்த பெட்ரோலியம் என்பது உலகில் பெருமளவு பயன்படுத்தப்படுகின்ற ஒரு சக்தி மூலமாக காணப்படுகிறது. உலகில் பெருமளவு பயன்படுத்தப்படுகிறது. அதே போல் பார்த்தீர்கள் என்றால் இது பெட்ரோலிய படிவுகள் அடையட் பாறைப்படைகளுக்கு இடையில் அமையப்பட்டிருக்கலாம். அதாவது அடையட் பாறை, இது ஒரு அடையட் பாறைகளுக்கு அண்மையில் அமையப்பட்டிருப்பது காரணம் இது கார்பனானது. அதாவது கார்பன் என்ன செய்தென்றால் அடைவுக்கு உட்படுத்தப்பட்டு தான் இது தோற்றுவிக்கப்படுகின்றது. அப்போ அதனை அவ்வாறு அடையல் பாறைகளுக்கு இடையில் அண்மையில் காணப்படுகின்ற பெட்ரோலியத்தினை நாங்கள் என்ன செய்கிறோம், அகழ்வின் ஊடாக பெற்றுக்கொள்கிறோம். அவ்வாறு அகழ்வின் ஊடாக பெற்றுக்கொள்வதை நாங்கள்
மசகு எண்ணெய் என நாங்கள் அழைக்க முடியும். இந்த மசகு எண்ணெயை நாங்கள் சுத்திகரிப்பதன் மூலமாக டீசல், மண்ணெண்ணெய், பெட்ரோல் எல்லாம் பெறப்படுகின்றது. ஆகவே இது எவ்வாறு தோற்றம் பெறுவதென நாங்கள் பார்த்தோம் என்றால், இது எவ்வாறு தோற்றம் பெறுவதென நாங்கள் பார்க்கின்ற போது இந்த பெட்ரோலானது இதை பாருங்கள். இதோ அதை நீங்கள் பார்க்கையில் இதோ நான் காட்டுகின்ற முறையை நீங்கள் சற்று அவதானித்தீர்கள் என்றால், இவ்வாறு தான் இந்த பெட்ரோல், அதாவது நான் பார்க்கின்ற பெட்ரோலியமானது, இந்த காட்டுகின்ற பெட்ரோலியமானது எவ்வாறு உருவாகிறது என்றால் நீங்கள் பாருங்கள். இது இந்த பெட்ரோல் என்னத்துக்கெல்லாம் எங்களுக்கு உதவுகிறது என்றால், வாகனங்களுக்கு உதவுகின்றது, அதே போல் விமானங்கள் பறப்பதற்கு உதவுகின்றது, எலக்ட்ரிக் தொடர்பான பொருட்களுக்கு மேற்கொள்வதற்கு உதவுகின்றது, அதே போல் இரும்பு தொடர்பான சில உற்பத்திகளை மேற்கொள்வதற்கு இது உதவுகின்றது. அப்போ நாங்கள் இந்த கனியத்தை நாங்கள் நிலக்கரி, கேஸ், ஆயில், அப்போ இது திண்மக்கனியம், இது வாயு கனியம், இது திரவ கனியம், இவ்வாறு நாங்கள் பிரிக்க முடியும். இவ்வாறு காணப்படுகின்ற இந்த கனியங்கள் எவ்வாறு உருவாகின்றது நாங்கள் பார்த்தோம் என்றால், ஆரம்ப காலங்களில் டைனோசர் வாழ்ந்த காலங்களில் அதன் உடல் அங்கங்களில் காணப்பட்ட கார்பன், அதாவது அதன் உடல், அதே போல் அதன் அது வாழ்ந்த காலப்பகுதியில் காணப்பட்ட தாவரங்களில் காணப்பட்ட கார்பன் ஆனது மெதுவாக என்ன செய்தென்றால் ஒரு இடத்தில் என்ன செய்து போய் படிகின்றது. இவ்வாறு படிந்து அது இரசாயன மாற்றத்துக்கு உள்ளாகும். அது டைனோசர் வாழ்ந்த காலத்தில் அது இறந்து போகின்ற சந்தர்ப்பத்தில் அதன் உடல் எச்சங்கள் போய் படிந்து அது என்ன செய்தென்றால் இவ்வாறு இரசாயன மாற்றத்துக்கு என்ன செய்தென்றால் உள்ளாக்கப்பட்டு, அதாவது கல்லாக்கத்துக்கு உள்ளாக்கப்பட்டு மேலும் மேலும் அமிழ்த்தப்பட்டு அது ஒரு திரவமாக மாறி அது பூமியின் அடிப்பகுதியில் காணப்பட்டு மீண்டும் சில செயல்முறைகள் காரணமாக அது புவியின் மேற்பகுதிக்கு கொண்டு வரப்படுகிறது. இவ்வாறு தான் என்ன செய்தென்றால் இந்த பெட்ரோல், அதாவது பெட்ரோலியம் என்று சொல்லக்கின்ற இந்த குரூட் ஆயில், மசகு எண்ணெய் உற்பத்தியாகின்றது. உற்பத்தியாகி மேற்பரப்புக்கு வருகின்றது. மேற்பரப்பு வருகின்ற கனியங்களை நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால், இவ்வாறு மேற்பரப்பில் காணப்படுகின்ற கனியங்களை கடலில் பயன்படுத்தக்கூடிய RS தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி என்ன செய்கிறோம் என்றால் நாங்கள் இதோ கடலில் பயன்படுத்தக்கூடிய RS தொழில்நுட்பத்தை, அதாவது ஒளியை அனுப்பி அதனை தெரிப்படைய செய்து அதன் மூலமாக அது காணப்படக்கூடிய இடங்களை அறிந்து அதன் மூலமாக ஒரு ப்ரொஜெக்ட் ஒன்று ஸ்டார்ட் பண்ணி எவ்வாறு இதனை அகழ்ந்தெடுப்பதென நாங்கள் ப்ரொஜெக்ட் ஒன்று ஸ்டார்ட் பண்ணி அதன் மூலமாக ஒரு எண்ணெய் கிணறு போல ஒரு அமைப்பினை ஏற்படுத்தி அதன் மூலமாக என்ன செய்யப்படுது என்றால் இது எங்களுக்கு உருவாக்கப்படுகின்றது. அப்போ ஆகவே இதிலிருந்து என்ன விளங்குது, இதோ அந்த துளை ஒன்றை ஏற்படுத்தி பல கிளைகள் போல் அதனை துளையை ஏற்படுத்தி அதன் மூலமாக பெட்ரோலியத்தை உறிஞ்செடுக்கின்ற ஒரு செயல்முறையாகத்தான் நாங்கள் இதனை அழைக்க முடியும். ஆகவே இந்த பெட்ரோலியத்தை நாங்கள் அதாவது நாங்கள் எவ்வாறு கீழே இருந்து அகழ்ந்தெடுக்கின்ற ஒரு செயல்முறையாக நாங்கள் இதனை அழைக்க முடியும். ரைட், இவ்வாறு தான் பெட்ரோலானது உருவாக்கப்படுகிறது. இது ஒரு சக்தி மூலமாக நாங்கள் பயன்படுத்த முடியும். இதிலிருந்து நாங்கள் வாகன போக்குவரத்துக்கு இது பயன்படுத்தப்படுகிறது. அதே போல் மின்சார உற்பத்திக்கு பயன்படுத்தப்படுகின்றது. அதே போல் தார், இரசாயன பசலை, மசகு எண்ணெய், பிளாஸ்டிக் போன்ற நிறப்பூச்சிகளுக்கெல்லாம் இது என்ன செய்யப்படுது என்றால் அந்த பெட்ரோலானது பயன்படுத்தப்படுகின்றது. அதே போல் கனியனை எரிபொருளாகவும் என்ன செய்யப்படுது என்றால் பயன்படுத்தப்படுகின்றது. ரைட், இது குறைந்த எடையை கொண்டிருப்பதாலும் எரியும் போது முழுமையாக பயன்படுத்தப்படுவதாலும் இது இலகுவாக கொண்டு செல்லக்கூடியதாகவும் வீட்டு பாவனைக்கு இலகுவானதாக காணப்படுவதால் இது ஒரு கருப்பு தங்கம் என அழைக்கப்படுகின்றது. உலகில் மிகவும் ஃபேமஸான ஒரு அதிகமாக பயன்படுத்தப்படுகின்ற ஒரு வலுப்பொருளாக காணப்படுகிறது. இதன் பரம்பரை நாங்கள் பார்க்கையில் மத்திய கிழக்கு பகுதியில் தான் அதிகமான இதை நாங்கள் காண முடியும். உதாரணமாக நீங்கள் படத்தை பார்க்கையில் மத்திய கிழக்கு பகுதின்னு சொல்லக்கூட நான் வட்டமிடுகின்ற பகுதி மத்திய கிழக்கு பகுதி. இப்பகுதியில் அதிகமான எண்ணெய் படிவுகளை நாங்கள் காண முடியும். அதே போல் உலகில் ஏனைய நாடுகளிலும் எண்ணெய் படிவுகள் காணப்படுகின்றது. அதில் நாங்கள் கனடா, அதாவது அரவாசிக்கு மேல் மத்திய கிழக்கு பகுதியில் காணப்படுகிறது. இதோ நான் காட்டுகின்ற இப்பகுதி, இப்பகுதியில் தான் இதோ நான் காட்டுகின்ற இப்பகுதியில் அரைவாசிக்கு மேல், அதாவது மத்திய கிழக்கு பகுதியில் நான் இதோ காட்டுகின்ற இப்பகுதியில் தான் அதிகமான அரைவாசி எனக்கு 50 பேருக்கு மேற்பட்ட எண்ணெய் படிவுகளை நாங்கள் இங்கே இருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ரைட், மேலும் நாங்கள் பார்க்கையில் இதோ
இது மேலே நாங்கள் பார்க்கையில் நன்றாக அவதானிங்கள். இதோ இந்த பகுதி இதோ நான் காட்டுகின்ற இப்பகுதியில் தான் இதை மத்திய கிழக்கு பகுதியை நாங்கள் அழைக்க முடியும். அதே போல் பார்த்தீங்கன்னா ஏனைய நாடுகளில் பார்க்கல கனடா, வெனிசுவேலா, ஐக்கிய அமெரிக்கா, ரஷ்யா, லிபியா, சீனா, நைஜீரியா, கசகஸ்தான் போன்ற இடங்களில் நாங்கள் இந்த எண்ணெய் படிவுகளை நாங்கள் அதிகமாக பார்க்க முடியும். அதாவது கனடா, அதே போல் வந்து வெனிசுவேலா, ஐக்கிய அமெரிக்கா, ரஷ்யா, லிபியா, சீனா, நைஜீரியா, கசகஸ்தான் போன்ற நாடுகளிலும் ஏனைய எண்ணெய் படிவுகளை நாங்கள் என்ன செய்யலாம் என்றால் நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்ததாக நாங்கள் பார்த்தோம் என்றால் இந்த பெட்ரோலியத்தை நாங்கள் ஏற்றுமதி செய்கின்ற சில நாடுகளை நாங்கள் பார்த்தோம் என்றால் அது கட்டாயமாக சவுதி அரேபியாவை நாங்கள் குறிப்பிட முடியும். இந்த பெட்ரோலியத்தை ஏற்றுமதி செய்கின்ற பிரதான நாடுகளாக நாங்கள் சவுதி அரேபியா குறிப்பிட முடியும். அதே போல் வந்து ஐக்கிய அமெரிக்கா முதலாவது நாங்கள் உற்பத்தியில் வந்து முதலாவது வகிக்கின்ற நாடாக நாங்கள் ஐக்கிய அமெரிக்காவை நாங்கள் குறிப்பிட முடியும். அதே போல் நாங்கள் சவுதி அரேபியாவை நாங்கள் குறிப்பிட முடியும். சவுதி அரேபியா, அதே போல் வந்து நோர்வே, ஐக்கிய அரபு ராஜ்யம், அதே போல் வந்து குவைட், அல்ஜீரியா, ரஷ்யா, அதே போல் வந்து ஈரான், வெனிசுவேலா, நைஜீரியா, மெக்சிகோ போன்ற நாடுகளை நாங்கள் என்ன செய்யலாம் என்றால் பெட்ரோலியத்தை ஏற்றுமதி செய்கின்ற பிரதான நாடுகளாக நாங்கள் அடையாளப்படுத்த முடியும். இப்போ இதோ நாங்கள் பார்த்தோம் என்றால் இதில் இதோ நான் காட்டுகின்ற ஈரான், ஈராக், அதே போல் வந்து கசகஸ்தான், இது நீங்கள் அவதானித்தால் தெரியும். இதோ கசகஸ்தான், நைஜீரியா, சீனா, இது எண்ணெய் படிவுகள் காணப்படக்கூடிய ஏனைய பகுதிகள். மத்திய கிழக்கு பகுதியில் வந்து நீங்கள் இதோ கனடாவிலையும் இதை நான் காட்டுகின்ற இப்போ வட்டமிடுகின்ற கனடா பகுதியிலையும், அதே போல் வந்து கசகஸ்தான், இதோ காணப்படுகின்ற கசகஸ்தான், அதே போல் வந்து நீங்கள் பாருங்கள் இதோ காணப்படுகின்ற கசகஸ்தான், இதோ காணப்படுகின்ற கசகஸ்தான், சவுதி அரேபியா, ஈராக், ஈரான், அதே போல் இது போன்ற நாடுகளில் வந்து நாங்கள் பெருமளவான எண்ணெய் படிவுகளை காண முடியும். அது தவிர்ந்து வேறு எங்கே காணப்படுகிறது என்றால் இதோ நீங்கள் பார்த்தா தெரியும் கனடா, ஐக்கிய அமெரிக்கா போன்ற நாடுகளிலும் இந்த எண்ணெய் படிவுகளை காண முடியும். அதே போல் வந்து லிபியா, இதோ காணப்படக்கூடிய இந்த லிபியா, இதோ காணப்படுகிற நான் வட்டமிடுகின்ற பகுதி லிபியா என்ற நாட்டிலையும் நாங்கள் காண முடியும். அதே போல் நைஜீரியா போன்ற நாடுகளிலையும் நாங்கள் இந்த எண்ணெய் படிவுகளை நாங்கள் காண முடியும். அதே போல் இந்த படத்தை நீங்கள் அவதானிக்கின்ற போது உங்களுக்கு தெரியும் எண்ணெய் படிவுகள் அதிகமாக காணப்படக்கூடிய பகுதிகளாக நாங்கள் இதோ எண்ணெய் படிவுகள் அதிகமாக காணப்படக்கூடிய பகுதிகளாக நாங்கள் இதோ அதாவது கனடா, ஐக்கிய அமெரிக்கா, அதே போல் வந்து வெனிசுவேலா, அதே போல் வந்து ரஷ்யா, இது போன்ற நாடுகளில் நாங்கள் அதிகமான எண்ணெய் படிவுகளை நாங்கள் காணக்கூடியதாக உள்ளது. அதே போல் ஏற்றுமதி செய்யும் நாடுகளாக நாங்கள் சவுதி அரேபியாவை நாங்கள் குறிப்பிட முடியும். இதில் நீங்கள் பார்த்தால் தெரியும் இந்த நாடுகள் நான் காட்டுகின்ற நாடுகளில் வந்து அதிகமான பெட்ரோலியத்தை நாங்கள் காண முடியும். இதை நான் காட்டுகின்ற நாடுகளில் வந்து அதிகமான சவுதி அரேபியா, நோர்வே, ஐக்கிய அரபு ராஜ்யம், இதில் வந்து பெட்ரோலியத்தை இந்த நாடுகள் என்ன செய்தால் தங்கிட்ட இருக்கிற பெட்ரோலியத்தை உற்பத்தி செய்து ஏற்றுமதி செய்கிறார்கள். அதே போல் பார்த்தீர்கள் என்றால் இதோ இந்த படம் எங்களுக்கு எதை காட்டுகிறது என்றால் பாருங்கள், இதோ காட்டுகின்ற படத்தை நீங்கள் பார்க்கையில் ரைட் 1980ஆம் ஆண்டில் இருந்து 2015ஆம் ஆண்டு வரைக்கும் இந்த அதாவது பெட்ரோலிய உற்பத்தியில் வந்து முக்கியம் வகிக்கின்ற 5 நாடுகள் இதில் போடப்பட்டுள்ளது. அதில் பாருங்கள் ஆரம்ப காலத்திலேருந்து இந்த கருப்பு நிறத்தில் காட்டப்பட்டுள்ளது வந்து சவுதி அரேபியா அதிக உற்பத்தியை மேற்கொண்ட ஒரு நாடாக காணப்படுகிறது. அதே போல் வந்து கொஞ்சம் 2019ஆம் ஆண்டு வேகமாக வெனிசுவேலா என்ற நாடு முன்னேறியுள்ளது. அதே போல் கனடாவும் இதோ வேகமாக பெட்ரோலிய உற்பத்தியை வேகமாக முன்னேறுகிற நாடாக காணப்படுது. அதே போல் வந்து ஈரான், ஈராக், இது போன்ற நாடுகள் வந்து இதோ காணப்படும். அப்போ ஆகவே சவுதி அரேபியா, வெனிசுவேலா போன்ற நாடுகள் முன்னணி வைக்கிற நாடாக காணப்படுது. அதில் அதிகமாக பெட்ரோல் காணப்படக்கூடிய ஒரு நாடாக, அதிகமாக இந்த லிஸ்ட் என்னத்தை காட்டுதுன்னா அதிகமாக பெட்ரோல் காணப்படக்கூடிய ஒரு நாடாக எங்களுக்கு இது காட்டுகின்றது. இதை நீங்கள் அவதானித்தால் தெரியும், இந்த அறிக்கை படத்தை நீங்கள் அவதானிக்கின்ற போது தெரியும் அதிகமாக பெட்ரோல் காணப்படக்கூடிய ஒரு பகுதி தான் நான் இந்த காட்டுகின்ற பகுதி. இதோ பாருங்கள், இந்த கருப்பு நிறத்தில் காணப்படக்கூடியது வந்து அதிகமாக காணப்படும். அதாவது வெனிசுவேலா பாருங்கள், இதில் பார்த்தால் தெரியும் வெனிசுவேலா, இதிலே பார்த்தால் தெரியும் கருப்பு நிறத்தில் காணப்படுவது வந்து
வெனிசுவலா, அதே போல் வந்து சவுதி அரேபியா. இதில் அதிகமான பரல், அதாவது மில்லியன் பரல்னு சொல்லுவாங்க. இதில் வந்து 2 லட்சத்திலிருந்து 3 லட்சம் வரையான மில்லியன் பரலை வந்து உற்பத்தி செய்யக்கூடிய தன்மை காணப்படுகிறது. அதே போல் 2வது கனடா, அதே போல் ஈரான், ஈராக்கை குறிப்பிட முடியும். அதே போல் வந்து ரஷ்யா, அதே போல் வந்து லிபியா, இது போன்ற நாடுகளை நாங்கள் குறிப்பிட. இந்த பார்க்கின்ற படமானது என்ற அவளைகளும் இந்த எண்ணெய் படிவுகள் காணப்படக்கூடிய பகுதிகளாக காணப்படுகின்றன. அடுத்ததாக நாங்கள் பார்ப்போம். இதோ காணுகின்ற பகுதியை நீங்கள் அவதானிக்கின்ற போது இதுவும் அதிகமாக எண்ணெய் படிவுகள் காணப்படக்கூடிய ஒரு பகுதியாக காணப்படுகின்றது. அடுத்ததாக நாங்கள் பார்த்தோம் என்றால் அடுத்ததாக நாங்கள் பார்ப்போம். இதோ நான் காட்டுகின்ற இந்த நாட்டை நீங்கள் பார்க்கையில், இதோ நான் காட்டப் போகின்ற நாட்டை நீங்கள் பார்க்கையில் அதிகமாக ஓகே, முதலாவது அதிக உற்பத்தியை மேற்கொள்கின்ற 2019ஆம் ஆண்டு 2017ஆம் ஆண்டு தரவின்படி அதிக உற்பத்தியினை மேற்கொள்கின்ற முதல் வரிசையில் காணப்படுற நாடு. அதில் முதலாவது என்ன நாடு காணப்படுது என்றால் ஐக்கிய அமெரிக்கா காணப்படுகிறது. 2வது இது அதிகமாக உற்பத்தியை மேற்கொள்ளும் நாடு, நன்றாக விளங்கிக்கொள்ளணும். 2வது சவுதி அரேபியா காணப்படுகிறது. 3வது வந்து ரஷ்யா காணப்படுகிறது. அதே போல் 4வது ஈராக். இதை ஒப்பேக் நம்ம இதோ இந்த சவுதி அரேபியா அந்த ஒப்பேக்கன அருகில் காட்டப்பட்டுள்ளது. இந்த ஒப்பேக்கன காட்டப்பட்டுள்ளது வந்து என்னென்றால் ஒப்பேக்கில் அங்கத்துவம் பெற்றுள்ள நாடுகள். ஒப்பேக்கன உங்களுக்கு தெரியும், பெட்ரோலியத்தை ஏற்றுமதி செய்கிற நாடுகள் சேர்ந்து உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பாக காணப்படுகிறது. ஆகவே சவுதி அரேபியா ஒப்பேக்கில் அங்கத்துவம் பெற்றுள்ளது. ரஷ்யா, ஈராக், ஈரான், சீனா, கனடா, ஐக்கிய அரபு எமிரேட், குவைட், பிரேசில், அதே போல் வெனிசுவலா. இந்த நாடுகள் வந்து அதிகமாக பெட்ரோலியத்தை உற்பத்தி செய்கின்ற நாடுகளாக காணப்படுகிறது. அப்போ அதில் வந்து ஒப்பேக்கில் வந்து சவுதி அரேபியா அங்கத்துவம் பெற்றுள்ளது. அதே போல் வந்து ஈராக், ஈரான், அதே போல் வந்து ஐக்கிய அரபு எமிரேட், அதே போல் வந்து குவைட், வெனிசுவலா, நைஜீரியா, அங்கோலா, அல்ஜீரியா, அதே போல் லிபியா, அதே போல் வந்து ஈக்குவாடோர், ரிப்பப்ளிக் ஆஃப் த கொங்கோ போன்ற நாடுகள், அதே போல் வந்து ஈக்குவட்டல் கினியா போன்ற நாடுகள், அதே போல் காபன் போன்ற நாடுகள் வந்து ஒப்பேக்கில் அங்கத்துவம் பெற்று எண்ணெய் ஏற்றுமதியை செய்கின்ற நாடுகளாக காணப்படுகிறது. ரைட், அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் தெரியும், நாங்கள் சொன்ன மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி அதிகமாக ரிசர்வ்னா கூடுதலாக எங்கே காணப்படுது என்றால் வெனிசுவலாவில் காணப்படுகிறது. வெனிசுவலா நீங்கள் பார்க்கையில் உலக மெப்பில் வந்து எங்கே காணப்படுது என்றால் வெனிசுவலா, நான் உலகப்பட மெப்பில் இதோ காணப்படுறது வெனிசுவலா. இந்த நாட்டில் தான் அதிகமான இது எண்ணெய் படிவுகள் காணப்படுது. அதே போல் 2வது நாங்கள் சவுதி அரேபியா நாங்கள் குறிப்பிட முடியும். அதே போல் பாருங்கள், கனடா அதிகமான எண்ணெய் படிவுகளை கொண்டு காணப்படுறது. ஈரான், ஈராக், குவைட், ஐக்கிய அரபு எமிரேட், ரஷ்யா, லிபியா, யுனைடெட் ஸ்டேட், அதாவது ஐக்கிய அமெரிக்கா, நைஜீரியா, கசகஸ்தான், இது போன்ற நாடுகள் அதிகமான உற்பத்தியை கொண்டு காணப்படும். அதில் நாங்கள் பார்த்தோம் என்றால் கனி எண்ணெய் வர்த்தகத்தில் காணப்படும் சில முனைப்பான அம்சங்களை பார்த்தோம் என்றால் ஐக்கிய அமெரிக்கா, சீனா, கனடா என்பன பிரதான உற்பத்தியாளராக இருந்தாலும் அவர்கள் ஏற்றுமதி செய்யவில்லை. அப்போ தங்களோட நாடுகளிலேயே அதை பயன்படுத்துகிறார்கள். ஐக்கிய அமெரிக்கா, சீனா, கனடா என்ன செய்கிறார்கள் என்றால் அகழ்ந்தெடுத்து தங்களோட நாட்டிலேயே பயன்படுத்துகிறார்கள். அதனை அவர்கள் ஏற்றுமதி செய்யவில்லை. இறக்குமதி செய்கின்ற எண்ணெய் படிவுகளை இறக்குமதி செய்கிற நாடுகளாக ஐக்கிய அமெரிக்கா காணப்படுகிறது. அது அவர்கள் நாட்டில் காணப்படுகின்றது. அதை அவர்கள் ரிசர்வில் வைத்துக்கொண்டு இறக்குமதி செய்கிறார்கள் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு. அப்போ ஐக்கிய அமெரிக்கா, சீனா, கனடாவெல்லாம் ஏற்றுமதியில் வந்து அவர்கள் ஏற்றுமதி செய்யவில்லை, ஆனால் இறக்குமதி செய்கிறார்கள். அதேபோல் சீனா இறக்குமதி செய்கிறார்கள், இந்தியா வந்து இறக்குமதி செய்கிறார்கள், பிரான்ஸ், இத்தாலி, அதே போல் வந்து ஜப்பான், தென்கொரியா, ஜெர்மன், ஸ்பெயின், இது நீங்கள் பார்க்குற இந்த நாடுகள்லாம் வந்து அதிகமாக இறக்குமதி செய்கிறார்கள். ஏனென்றால் அது ஒரு கைத்தொழில் நாடுகளாக காணப்படுகிறது. பிரதான உற்பத்தியாளர்களாக நாங்கள் பார்க்கையில் வந்து ஐக்கிய அமெரிக்கா காணப்படுகிறது. அதே போல் வந்து சீனா காணப்பட்டாலும் இறக்குமதி செய்யும் முக்கியமான நாடுகளாக காணப்படுது. அப்போ ஐக்கிய அமெரிக்காவும் சீனாவும் இது ஒரு முனைப்பான அம்சம். ஐக்கிய அமெரிக்காவும் சீனாவும் உற்பத்தியாளராக காணப்பட்டாலும் இறக்குமதி செய்கின்ற நாடுகளாகவும் காணப்படுகிறது. நீங்கள் 5 நிறுவனங்கள் இந்த பெட்ரோலிய உற்பத்தியை வந்து கட்டுப்படுத்துகின்ற காணப்படுகிறது. அதில் நாங்கள் பார்த்தோம் என்றால் ரோயல் டச் அழைக்கப்படுகின்ற ரோயல் டச் நெதர்லாந்தில் காணப்படக்கூடிய இந்த அமைப்பு வந்து இதோ நீங்கள் பார்க்கின்ற வந்து ரோயல் டச் அழைக்கப்படுகின்ற அமைப்பு வந்து பிரதானமாக பெட்ரோலிய ஏற்றுமதியை வந்து கட்டுப்படுத்துகின்ற ஒரு பல்தேசிய கம்பெனியாக காணப்படுது. இதோ இந்த சின்னத்தில் காணப்படக்கூடிய இந்த நிறுவனம் இது நெதர்லாந்தில் காணப்படக்கூடியது. இதுக்குரிய லண்டனில் தான் ஆக முதலாவது இது உருவாக்கப்பட்டுள்ளது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனம் வந்து ரோயல் டச் செல்லுன்னு அழைக்கப்படும் நிறுவனம் நெதர்லாந்துக்குரியதாக இருந்தாலும் லண்டனில் வந்து ஆரம்ப காலங்களில் வந்து
லண்டனும் நெதர்லாந்தும் சேர்ந்து தான் இந்த நிறுவனத்தை என்ன செய்கிறார்கள் என்றால் நடத்துகிறார்கள். இதில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இது அதிகமாக உற்பத்திகளை மேற்கொள்கின்ற ஒரு நிறுவனமாக இந்த நிறுவனம் காணப்படுகிறது. அதிகமாக உற்பத்திகளை மேற்கொண்ட ஒரு நிறுவனமாக காணப்படுகிறது. கிட்டத்தட்ட வந்து 70 நாடுகள் இவர்கள் உற்பத்தியை மேற்கொள்கிறார்கள். வருடாந்தம் 3 அதாவது அவர்கள் வந்து வருடாந்தம் என்று சொல்கிறத விட 3.7 மில்லியன் பரலை வந்து என்ன செய்கிறார்கள் என்றால் ஒரு நாளைக்கு உற்பத்தி செய்கிறார்கள். 3.7 மில்லியன் பரலை வந்து இந்த நிறுவனம் ஒரு நாளைக்கு என்ன செய்கிறார்கள் என்றால் உற்பத்தி செய்கிறார்கள். அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இன்னொரு நிறுவனம் தான் சவுதி அரம்கோ என்று அழைக்கப்படுகின்ற அண்மையில் வந்து ஒரு தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்ட ஒரு நிறுவனமாக காணப்படுகிறது. சவுதி அரம்கோ என்று அழைக்கப்பட்ட இதுவும் மிகப்பெரிய ஒரு கம்பெனியாக காணப்படுகிறது. இதோ இந்த சின்னத்தோடு காணப்படுகின்ற கம்பெனி சவுதி அரம்கோ இதுவும் மிகப்பெரிய கம்பெனியாக காணப்படுகிறது. உலகளாவிய ரீதியில் மிகப்பெரிய கம்பெனியாக காணப்படுகிறது. அதே போல் பார்த்தீர்கள் என்றால் ஒரு நாளைக்கு வந்து அவர்கள் 270 பில்லியன் பரலை வந்து அவர்கள் வந்து உற்பத்தி செய்கிறார்கள். 270 பில்லியன் பரலை வந்து ஒரு நாளைக்கு அவர்கள் உற்பத்தி செய்கிறார்கள். இதுவும் மிகப்பெரிய கம்பெனியாக காணப்படுது சவுதி அரேபியா. அடுத்தது நாங்கள் பார்த்தோம் என்றால் பிரிட்டிஷ் பெட்ரோலியம் அழைக்கப்படுகின்ற ஒரு கம்பெனி வந்து இவர்களும் மிகவும் பெரியதொரு கம்பெனியாக காணப்படுறார்கள். பிரிட்டிஷ் பெட்ரோலியம் இவர்களும் பெரியதொரு கம்பெனியாக காணப்படுறார்கள். இவர்களும் வந்து மில்லியன் கணக்கான பரல்களை வந்து உற்பத்தி செய்கின்ற இதோ இந்த சின்னத்தோடு காணப்படக்கூடிய லண்டனை தலைமையமாக கொண்டு காணப்பட்ட ஒரு மல்டிநேஷனல் கம்பெனியாக காணப்படுகிறது. அரம்கோ இதோடு சேர்ந்து மேற்கொள்ளப்படுகின்ற ஒரு கம்பெனியாக காணப்படுகிறது. இவர்களும் 3.7 மில்லியன் பரலை வந்து ஒரு நாளைக்கு இவர்கள் உற்பத்தி செய்கிறார்கள். அதே போல் நம்ம பார்த்தோம் என்றால் எக்ஸன் மொபைல் என்று அழைக்கப்படுகின்ற ஐக்கிய அமெரிக்காவை தளமாக கொண்ட ஒரு கம்பெனியாக காணப்படுகிறது. இவர்களும் பிரதானமான ஒரு பல்தேசிய கம்பெனியாக காணப்படுறார்கள். இதோ இந்த சின்னத்தோடு நீங்கள் பார்க்க முடியும். டெக்சாஸில் இதில் தலைமையகம் காணப்படுகிறது. இதுவும் ஒரு மல்டிநேஷனல் கம்பெனியாக காணப்படுகிறது. இவர்களும் அதிகமாக உற்பத்தி செய்கின்ற ஒரு கம்பெனியாக காணப்படுகிறார்கள். அன்னளவாக வந்து 3.9 பரல்களை வந்து இவர்களும் உற்பத்தி செய்யக்கூடியதாக காணப்படுகிறது. அடுத்தது பாருங்கள், டோட்டல் எஸ்ஏ என்று சொல்லி அழைக்கப்படுகின்ற ஒரு நிறுவனம். இவர்களும் வந்து இது தென்னாப்பிரிக்காவை அடிப்படையாக கொண்டு டோட்டல் எஸ்ஏன்னு அழைக்கப்படுகின்ற ஒரு நிறுவனம். இவர்களும் இது ஒரு முக்கியமான நிறுவனமாக காணப்படுகிறது. இது எங்கே என்றால் இதுவும் ஒரு பல்தேசிய கம்பெனியாக அதிகமான உற்பத்திகளை மேற்கொள்கின்ற ஒரு பல்தேசிய கம்பெனியாக இது வந்து காணப்படும். அடுத்ததாக நாங்கள் பார்த்தோம் என்றால் ஒபேக் நிறுவனமும் என்ன செய்தென்றால் பெட்ரோலிய வர்த்தகத்தில் ஏகபோக உரிமையை வந்து ஒபேக் நிறுவனம் பெற்றுள்ளது. நாங்கள் பார்த்தோம் ஒபேக்கில் அங்கத்தை பிற நாடுகளை நாங்கள் பார்த்தோம் என்றால் ஒபேக்கும் வந்து மிகவும் பிரதானமான ஒரு நாடாக காணப்படுகிறது. ஒபேக்கில் நாங்கள் இதில் பார்த்தோம். நம்ம இதில் நீங்கள் பார்த்தால் தெரியும், அதிகமாக உற்பத்தி செய்கின்ற நாடுகளில் வந்து நான் ஒபேக்கென இதில் தரப்பட்டுள்ள நாடுகள் வந்து ஒபேக்கில் அங்கத்துவம் பெற்றுள்ள நாடுகள். இவர்களும் பெட்ரோலியத்தில் வந்து ஏகபோக உரிமையை கொண்டுள்ள ஒரு அமைப்பாக காணப்படுது. ஒபேக் சவுதி அரேபியா, ஈரான், ஈராக், ஐக்கிய அரபு எமிரேட், குவைட், வெனிசுவேலா, நைஜீரியா, அங்கோலா, அல்ஜீரியா, லிபியா, ஈக்குவாடர், கொங்கோ குடியரசு, அதே போல் வந்து ஈக்குவாடர் கினியா, அதே போல் காபன், அதே போல் நம்ம பார்த்தோம் என்றால் வந்து இது போன்ற நாடுகள் வந்து என்ன செய்கிறாங்கன்னா ஒபேக்கில் அங்கத்துவம் பெற்ற ஒரு நாடுகளாக காணப்படுறது. அவர் பெட்ரோலியத்தில் வந்து அண்மை காலத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் கேள்வி துரிதமாக அதிகரித்து செல்கின்றது. ஏன் துரிதமாக அதிகரித்து செல்லுது என்றால் வாகனங்கள் எண்ணிக்கை சனத்தொகை கூட வாகனங்கள் எண்ணிக்கை அதிகரிக்கின்றது. அதே போல் பார்த்தீர்கள் என்றால் வாகனங்கள் எண்ணிக்கை அதிகரிக்க என்ன நடக்கும் என்றால் பெட்ரோலியத்தில் பயன்பாடு என்ன செய்யும் என்றால் கேள்விக்கு உள்ளாகும். இப்போ இதோ இன்னொரு விடயத்தை என்றால் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். இப்போ இந்த கொரோனா என்ற ஒரு அம்சத்தால் கொரோனா வைரஸ் பிரச்சனையால் வந்து ஒரு அண்மைக்கால போக்க நாங்கள் எடுத்துக்கொண்டோம் என்றால் பெட்ரோலியத்தில் வந்து விலையில் வந்து ஒரு பாரிய ஒரு தளம்புல் ஏற்பட்டுள்ளது. ஏனெனில் இந்த பெட்ரோலியமானது பயன்படுத்தி வந்து வாகனங்கள பிளக் டவுன், அதாவது நிறைய பிளக் டவுன் ஏற்பட்டதால் வந்து வாகனங்கள பயன்பாடு, இந்த வாகனங்கள எண்ணெய் பயன்பாடு குறைந்துள்ளது. இதன் காரணமாக அண்மை காலத்தில் ஏற்பட்ட ஒரு மாற்றமாக நாங்கள் குறிப்பிட முடியும். இதன் பயன்பாடு அண்மை காலத்தில் வந்து என்ன செய்யப்பட்டது என்றால் குறைந்து காணப்படுகின்றது. நீங்கள் இதை சவுதி அரம்கோ என்ற நிறுவனத்தில் வந்து உங்களுக்கு தெரியும், சவுதி அரம்கோ என அழைக்கப்படுகிற நிறுவனத்தில் வந்து பெட்ரோலியம் வந்து எவ்வாறு அது ப்ரொசஸ் நடக்கிறதுன்னு நாங்கள் சவுதி அரம்கோ என அழைக்கப்படுகின்ற நிறுவனத்தில் சவுதி அரம்கோ என அழைக்கப்படுகின்ற ஒரு நிறுவனம் வந்து எவ்வாறு உற்பத்தியை மேற்கொள்கிறதுன்னு நான் இதோ காட்டுகின்றேன் பாருங்கள். இப்போ நீங்கள் பார்க்கின்ற இந்த வீடியோ கிளிப் வந்து சவுதி அரம்கோ என அழைக்கப்படுகின்ற ஒரு நிறுவனத்தில் எவ்வாறு உற்பத்தி நடக்கிறது என நீங்கள் பாருங்கள். இதோட நாங்கள்
ஆரம்ப காலத்தில் அதன் வரலாறு இது சொல்ல வருகிறார். இது ஒரு மிகப்பெரிய உலகிலே மிகப்பெரிய ஒரு எண்ணெய் ஏற்றுமதி செய்கின்ற எண்ணெய் உற்பத்தி செய்கின்ற ஒரு நிறுவனமாக காணப்படுகிறது. நீங்கள் அவதானிக்கும் போது தெரியும். இதோ பாருங்கள், இந்த இடத்துல சவுதி இந்த இப்பகுதியில் தான் வந்து அதிகமான இந்த எண்ணெய் படிவுகள் காணப்படும். சவுதி அரம்கோன்னு அழைக்கப்படும் நிறுவனம், இதோ அழைக்கப்படுற பேரில் குவார்ன்னு அழைக்கப்படுகின்ற இடத்துல தான் வந்து இந்த நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சவுதி அரம்கோன்னு அழைக்கப்படுகின்ற இந்த கம்பெனியோட அமைப்பு தான் நீங்கள் பார்த்துக்கொண்டு. இதோ நீங்கள் அவர்கள் வந்து எண்ணெயை எடுத்து அவர்கள் இதோ இவ்விடத்திலே தான் ரிசர்வ் செய்கிறார்கள், இவ்விடத்தில் தான் அவர்கள் அகழ்ந்தெடுக்கிறார்கள், இவ்விடத்தில் தான் வந்து அவர்கள் இவ்விடத்திலிருந்து தான் அவர்கள் வந்து உலகத்தில் உள்ள அனைத்து நாடுகளுக்கும் பெட்ரோல் ஏற்றுமதியை செய்கிறார்கள். ரைட், நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் என்று. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். நான் மற்ற வீடியோவில் வந்து நிலக்கரி, இரும்புத்தாது போன்ற விடயங்களை நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஏனைய வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.